ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செராமிக் டைல்ஸுக்கும் வெட்டிஃபை டைல்ஸுக்கும் என்ன வித்தியாசம், காஸ்ட் வைஸு மேனுஃபேக்சரிங்கில் எப்படி வித்தியாசப்படுது அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து இந்த செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த இடத்துலலாம் வந்து வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செராமிக் டைல்ஸை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா, நேச்சுரல் கிளேவும் வாட்டரும் கலந்து ஹை டெம்பரேச்சரில் செங்கல் வந்து எப்படி வந்து தயாரிக்கிறாங்களோ அதே மாதிரி ஹை டெம்பரேச்சரில் வச்சு தயாரிக்கிறாங்க. இதே வந்து வெட்டிஃபை டைல்ஸ் கூட வந்து கிளேவும் மினரல்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணுறாங்க. அந்த மினரல்ஸ் ஆட் பண்ணுறதுனால தான் வந்து அதுக்கு மேலே வந்து கிளாஸி ஃபினிஷிங் வந்து வருது, அதாவது ரொம்ப நைஸாக வந்து வருது. இதே செராமிக்கில் அந்தளவுக்கு வந்து நைஸாலாம் வந்து வராது. லுக்கு வைஸில் வந்து செராமிக் டைல்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேச்சுரல் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். இதே வந்து வெட்டிஃபைட் டைல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ரொம்ப கிளாஸி லுக்காக ஆர்டிஃபிஷியலாக வந்து இருக்கும். அதே மாதிரி செராமிக் டைல்ஸு மேலே வந்து ரஃப்பாக இருக்கும். இதே வந்து வெட்டிஃபைட் டைல்ஸ் வந்து மேலே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதனாலேயே செராமிக் டைல்ஸை எந்த இடத்துலலாம் வந்து ஸ்லிப் ஆகக்கூடாதோ அங்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நார்மலாக ஃப்ளோரிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறப்போ இந்த வெட்டிஃபைட் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா செராமிக் டைல்ஸை வந்து பெரிய சைஸ்லாம் வந்து கிடைக்காது, ஒன்றுக்கு ஒன்று சைஸில் தான் வந்து கிடைக்குது. ஒரு அடிக்கு ஒரு அடி அப்படிங்கிற சைஸில் கிடைக்குது. இதே வெட்டிஃபை டைல்ஸ் வந்து நிறையா சைஸில் கிடைக்குது. ஒன்றுக்கு ஒன்று இருந்து 2க்கு 2, அதே மாதிரி 3க்கு 4, 6க்கு 4, இந்த மாதிரி சைஸ் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து வெட்டிஃபை டைல்ஸ் வந்து கிடைக்குது. டியூரபிலிட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா செராமிக் டைல்ஸோட டியூரபிலிட்டி வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். வெட்டிஃபை டைல்ஸோட டியூரபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ரொம்ப நாள் வந்து நீடித்து இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த வெட்டிஃபை டைல்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரென்த் வைஸ்லேயும் பார்த்திங்கன்னா செராமிக் டைல்ஸை விட வெட்டிஃபை டைல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இதில் வெறும் கிளே மட்டும் இல்லாமல் நிறையா வந்து மினரல்ஸு, குவாட்ஸு இதெல்லாமே இருக்கிறதுனால, அதாவது வெறும் 40% தான் கிளே, அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து 60% வந்து நிறைய மினரல்ஸ் இருக்கிறதுனால இதோட ஸ்ட்ரென்த் வந்து நிறையா இருக்குது. அதாவது ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா செராமிக் டைல்ஸில் 20 Nm/mm², இதே வெட்டிஃபை டைல்ஸில் 35 Nm/mm² வந்து இருக்குது. ஸோ இதனாலேயே வந்து ஸ்ட்ரென்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெட்டிஃபை டைல்ஸ் தான் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செராமிக் டைல்ஸ் ரஃப்பாக இருக்கிறதுனால க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இதே வந்து வெட்டிஃபை டைல்ஸ் வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இதில் வந்து நமக்கு மேலே கிளாஸி ஃபினிஷ் இருக்கிறதுனால நம்ம என்ன ஊற்றினாலும் வந்து பெருசாக அப்சர்வ் ஆகாது. அதை ஈஸியாக வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். காஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா செராமிக் டைல்ஸ் வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் வெட்டிஃபை டைல்ஸ் வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ இப்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துட்டிங்க அப்படின்னா வெட்டிஃபை டைல்ஸ் 55 ரூபா வருது அப்படின்னா செராமிக் டைல்ஸ் 40 ரூபா தான் வரும். ஆனாலும் வந்து அதை வந்து சின்னதாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்போ நமக்கு இந்த சிரமம் வந்து இருக்கும். அதே மாதிரி நமக்கு நிறையா ஜாயின்ட்ஸ் வர்றதுனால நமக்கு வேஸ்டேஜும் அதிகமாகும். அதே மாதிரி ஜாயின்ட்ஸ் ஃபில் பண்ணுற மெட்டீரியல்ஸும் வந்து அதிகமாக பிடிக்கும். ஸோ அதனால் வந்து காஸ்ட் வைஸில் பார்க்குறப்போ செராமிக் டைல்ஸ் கம்மியாக இருந்தாலும் மற்ற வேலைகளில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து ஈக்குவலாக ஆயிரும். ஸோ அப்போ வெட்டிஃபை டைல்ஸ் தான் வந்து நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வாட்டர் அப்சர்வ்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து போரஸ் நிறையா இருக்கனால செராமிக் டைல்ஸ் வந்து அதிகமாக வாட்டர் அப்சர்வ் பண்ணும். இதே வந்து வெட்டிஃபை டைல்ஸ் வந்து வாட்டர் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணாது. ஸோ இதனாலேயே வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தும் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக கம்பேர் பண்ணுறப்போ எங்காவது வந்து நமக்கு ஆஸ்தட்டிக் பர்பஸ்க்கு வந்து வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எங்காவது ஸ்லிப் ஆகக்கூடாது, அந்த நேச்சுரல் லுக் வந்து அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணலாம். மற்றபடி மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து இந்த வெட்டிஃபை டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ செராமிக் டைல்ஸ் வந்து நமக்கு சன்லைட்டில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல வந்து போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஃபேட் ஆயிரும். ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஆஸ்தட்டிக் பர்பஸாக இருந்தாலும் சன்லைட் டைரெக்டாக பர இடத்துல வந்து செராமிக் டைல்ஸை போடாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. வெட்டிஃபை டைல்ஸ்லேயே வந்து நமக்கு கிளாஸி ஃபினிஷிங் இல்லாமல் நார்மல் ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு டைல்ஸ் வந்து கிடைக்குது. அந்த டைல்ஸை வந்து நம்ம சன்லைட் பர இடத்துலலாம் வந்து போட முடியும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.